அனைவருக்கும் மாலை வணக்கம். இரட்சகரை காண வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஏலிம் தமிழ் சபை சார்பாக வாழ்த்து வரவேற்கிறோம். ரட்சிப்பு என்றால் மீட்கப்படுவது அல்லது விடுதலையாக்கப்படுவது என்ற அர்த்தம். வேதம் சொல்லுகிறது, பாவம் செய்கிற மனிதன் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான். அது மட்டுமல்லாமல் பாவம் செய்கிற ஆத்மா சாகும். பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து உங்களையும் என்னையும் விடுதலையாக்குவதற்கும் பாவத்தின் சம்பளமாகிய மரணத்திலிருந்து நம்மை மீட்டு நமக்கு நித்திய ஜீவன் அளிப்பதற்கும் ஒருவரால் மாத்திரமே முடியும். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதற்காகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாக பூமியிலே பிறந்தார். அவரை பற்றி தேவதூதன் யோசேப்பிடம் கூறியபோது, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். அவரை பற்றி இன்னும் விளக்கமாக ஆடல், பாடல் மற்றும் செய்தியின் மூலம் அறிந்து கொள்ள ஆயத்தமா? நமது நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன் சில முக்கிய அறிவிப்புகள் உள்ளன. தயவு செய்து உங்கள் மொபைல் போன்களை சைலண்ட் மோடில் போடுமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் குழந்தைகளை கவனித்து அவர்கள் எப்போதும் பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். ஏதேனும் அவசர நிலை ஏற்பட்டால் எங்களுடைய அசம்பிளி பாயிண்ட் கார் பார்க்கிங் உள்ளது. தேவையானால் எங்கள் வாலண்டியர்ஸை அணுகவும். கழிப்பறைகள் பின்புறத்தில் அமைந்துள்ளன. தேவையான போது அவற்றை பயன்படுத்த தயங்க வேண்டாம். இறுதியாக மற்றும் மிக முக்கியமான ஒன்று, எங்கள் சபை நிகழ்ச்சிக்கு வருடா வருடம் வருபவர்களுக்கு தெரியும் இரவு உணவு. உங்கள் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி முடிந்தவுடன் அருமையான இரவு உணவை ஒழுங்கு செய்துள்ளோம். எனவே இரவு உணவு உண்டு எங்களுடன் ஐக்கியத்தில் கலந்து கொள்ள அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் எங்கள் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்திற்கு வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். மெரி கிறிஸ்மஸ் மற்றும் கடவுள் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம். Vanakkam Kiora. Good evening, brothers and sisters in Christ. On behalf of our Elim Tamil Church, I extend a heartfelt welcome to each and every one of you. Your presence here today adds joy to our Christmas celebration, and we are truly delighted to have you with us. As we gather to celebrate the joyous occasion of Christmas, we are reminded of the love, hope, and peace that the birth of our Savior, Jesus Christ, brings into our lives. Jesus said, "Anyone who sins is slave to sin, and the wage of sin is death." But today we celebrate the birth of the one who came to save us. The angel said to Joseph, "You shall call his name Jesus, for he will save his people from their sins." Jesus is our Savior, the one and only one who can deliver us from sin, save us from death, and give us eternal life. This is the very purpose of his birth. Tonight, the children and members of Elim Tamil Church are excited to share the good news of his birth through songs, skits, and dance. Before we begin our program, here are a few important announcements. Kindly keep your mobile phones on silent mode. Please keep an eye on your children and ensure they are safe at all times. In case of an emergency, please move to the car parking area. Our volunteers will be available to assist you. The restrooms are located at the rear of the hall. Please feel free to use as needed. And last but certainly not least, dinner after the program. Please join us for a delicious meal. It will be a wonderful time to share fellowship and celebrate the Christmas together. As we begin our program, let us open our hearts and minds to the true message of Christmas. May the peace and joy of this blessed season fill our hearts and homes. Once again, welcome to our Christmas celebration. Let us rejoice, for our Savior is born. Merry Christmas and God bless you all. Thank you. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம். இரட்சகர் என்கிற நிகழ்ச்சியை காண வந்து ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்று வேதத்திற்கு கொடுக்கப்பட்டுள்ள வேத வசனம், அவள் ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவரை ரட்சிப்பார் என்றார். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன்
இதோ ஒரு கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தமாம். யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு அவள் தன் முதற் பேரான குமாரனை பெறுவளும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். ஆமென். Good evening, everyone. Praise the Lord in the name of our Savior Jesus Christ. We welcome you all to the Ratchagar Christmas program. Reading from the Bible, Matthew chapter 1, verses 21 to 25. And she shall bring forth a son, and thou shalt call his name Jesus, for he shall save his people from their sins. Now all this was done, that it might be fulfilled, which was spoken of the Lord by the prophet, saying, Behold, a virgin shall be with child, and shall bring forth a son, and they shall call his name Emmanuel, which being interpreted is God with us. Then Joseph, being raised from sleep, did as the angel of the Lord had bidden him, and took unto him his wife, and knew her not till she had brought forth her firstborn son, and he called his name Jesus. Amen.
இரட்சகர் இயேசு நமக்காக பிறந்தார். இழந்த யாவையும் இரட்டிப்பாய் அவர் தந்திடவும், இருளில் வாழும் ஜனங்கள் மத்தியில் வெளிச்சமாய் அவர் உதிக்கவும் அவர் பிறந்தார். பிறந்த நாளை நாங்கள் யாரும் பாடி மகிழ்வோடு கூட கொண்டாடுவோம்.
மீட்டிடவே பிறந்த கிறிஸ்து பாலம் என்னை ரட்சிக்கவே. மக்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியான செய்தி ஒன்று சொல்ல போறேன். வானதூதர் வாழ்த்துரைக்க வையமெல்லாம் வாழ்வு பெற இடையர்கள் கூடி வர ஞானிகள் தேடி வர மாட்டு கொட்டகையில் சூசை மறி மத்தியிலே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ராசாவா நம்ம இயேசு சாமி பிறந்தாரு. நம்ம இயேசு சாமி பிறந்தாரு. ஊரெல்லாம் மேளச்சத்தம், பாரெல்லாம் பாட்டு சத்தம். ஊரெல்லாம் மேளச்சத்தம், பாரெல்லாம் பாட்டு சத்தம். குயிலெல்லாம் பாட்டு பாடும், மயிலெல்லாம் ஆட்டமாடும். குடிசையில கொடவை சத்தம், கோயிலெல்லாம் மக்கள் கூட்டம். பங்காளி சண்டை இல்ல, ஆசந்தா எங்க எல்ல. பூலோகம் மாற்றி பெற மனுஷன மண்ணில் பிறந்தாரையா. பூலோகம் மாற்றி பெற மனுஷன மண்ணில் பிறந்தாரையா. மன்னாடி மன்னவரு மனசெல்லாம் நின்னவரு, சிங்கார பாலகனா சிங்க போல் பிறந்தாரு. மார்கழி இரவின் குளிரினிலே மாமரி மகனாய் வந்துதித்தார். மாடுகள் அடையும் துருவத்திலே மனிதருள் வாணிக்கம் பிறந்தாரே. மார்கழி இரவின் குளிரினிலே மாமரி மகனாய் வந்து
மாடுகள் அடையும் தொழுவத்திலே மனிதருள் மாணிக்கம் பிறந்தாரே. பூமியில் நல்வனம் கொண்டவர்கள் நெஞ்சினில் அமைதியை விதைத்திடவே அமைதியின் தேவன் அவனியிலே அழகிய குழந்தையை பிறந்தாரே. மகிழ்ச்சியின் பாடல் பாடிடுவோம், மங்கள கீதங்கள் முழங்கிடுவோம். ஊரெல்லாம் பாடெல்லாம் குயிலெல்லாம் பாட்டு பாடும், மயிலெல்லாம் ஆட்டமாடும். தன்னை ஈவாய் தந்தார் தாயின் பின்னே ஆட
பிறந்தார் என் ஆத்ம நேசர் பிறந்தார் எனக்காக வாழ பிறந்தார் என் ஆத்ம நேசர் பிறந்தார் எங்கள் பாவம் நீக்கி என்னை விட்டுக் கொண்டார் என்றும் வாழி துதிப்பேன் எங்கள் பாவம் நீக்கி என்னை விட்டுக் கொண்டார் என்றும் வாழி துதிப்பேன் வானோரத்தில் வேந்தனான வாத்தியம் செய்திடாமல் அழியாத ஜீவன் எனக்கிட அடிமை ரூபமாய் வானோரத்தில் வேந்தனான வாத்தியம் செய்திடாமல் அழியாத ஜீவன் எனக்கிட அடிமை ரூபமாய் அல்லேலூயா அல்லேலூயா அவரில் மகிழுவேன் அல்லேலூயா அல்லேலூயா அவரையே புகழுவேன் எனக்காக வாழ பிறந்தார் என் ஆத்ம நேசர் பிறந்தார் எனக்காக வாழ பிறந்தார் என் ஆத்ம நேசர் பிறந்தார் எங்கள் பாவம் நீக்கி என்னை விட்டுக் கொண்டார் என்றும் பாடி துதிப்பேன் எங்கள் பாவம் நீக்கி என்னை விட்டுக் கொண்டார் என்றும் பாடி துதிப்பேன் அல்லேலூயா அல்லேலூயா அவரில் மகிழுவேன் அல்லேலூயா அல்லேலூயா அவரையே புகழுவேன் அல்லேலூயா அல்லேலூயா அவரில் மகிழுவேன் அல்லேலூயா அல்லேலூயா அவரையே புகழுவேன்
வணக்கம். இந்த நாடகத்தின் தலைப்பு இயேசு வந்த வீட்டு, இந்த ஹவுஸ் வேர் ஜீசஸ் கேம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் எருசலேமுக்கு அருகிலுள்ள பெத்தானியா என்ற ஊரில் 2 சகோதரிகளும் ஒரு சகோதரனும் வாழ்ந்து வந்தனர். அதில் அக்காவின் பெயர் மார்த்தாள், தங்கையின் பெயர் மரியாள், அவருடைய சகோதரர் பெயர் லாசர். இவர்கள் மூவரும் இயேசு கிறிஸ்துவை அதிகமாய் நேசிப்பவர்கள். அந்நாட்களில் இயேசு அந்த ஊரின் வழியாக கடந்து செல்லும்போது அவர்களை சந்திப்பது வழக்கம். அப்படி ஒரு நாள் இயேசு அவர்கள் வீட்டிற்கு சென்று சந்தித்ததை இந்த காலத்தில் அவர்கள் இருந்திருந்தால் எப்படி இருக்கும்னு ஒரு சின்ன இமேஜினேஷனில் எங்களுடைய சிஸ்டர்ஸும் எங்களுடைய சண்டே கிளாஸ் பாய்ஸும் நடத்தி காண்பிப்பார்கள். அந்நாட்களில் இயேசு கிறிஸ்து அநேக அற்புதங்களை செய்தார். இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களில் ஒரு சில அற்புதங்களை இந்த நாடகத்தின் வழியாக காண்பிக்க போகிறோம். அனைவரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. எல்லா வேலையும் நம்மளே பண்ண வேண்டியது இருக்குது இந்த கிச்சனில். எதை ஃபஸ்ட்டு பண்ணுறது தெரியல. காய்கறியை கட் பண்ணலாமா இல்லை பச்சை மிளகாவை பண்ணலாமா? மரியா பாரு. மரியா மரியா, எவ்வளோ நேரம் கூப்பிட்றேன், கொஞ்சமாவது காலில் விழுதா? மரியா அக்கா, நான் இன்னும் 10 சாப்டர் படிக்கணும்க்கா. இன்னுமா? எப்போ பார்த்தாலும் ப்ரேயரு, எப்போ பார்த்தாலும் ஜெபம், பைபிள் எடுத்து படிக்கிற. வீடுன்னு ஒன்று இருக்குது, வேலைன்னு ஒன்று செய்யணும். அது வீட்டில் வேலை செய்தால் நம்ம என்ன பண்ண முடியும்? சாப்பிட முடியும். என்ன பண்ணுறது? ஐயோ ஐயோ ஐயோ, எப்போ பாரு 2 பேரும் ஆர்கியூ பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. என்னட்டு சொல்லுங்கக்கா, நான் உங்களுக்கு செய்கிறேன். சரிப்பா, நீயாவது எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னீங்க. கடைக்கு போயிட்டு கொஞ்சம் சர்க்கரை, கொஞ்சம் காஃபி தூள், அப்புறம் பாரு டக்குன்னு அவ கூட சண்டை போடுறதுல மறந்து போச்சு. எனக்கு ரொட்டி பசை மாவு கொஞ்சம் வாங்கிட்டு வந்துருக்கான். சரி அக்கா, நான் உங்களுக்கு பேக் எடுத்துகிட்டு போ. சீக்கிரம் வாப்பா. சரி அக்கா. ஹே லாஸ்ட் எப்படி இருக்கிற? பார்த்து ரொம்ப நல்லா ஆயிடுச்சு. ஜான், எப்படி இருக்கிறேன்? நான் நல்லா இருக்கிறேன். நீ எப்படி இருக்கிறா? நல்லா இருக்கிறேன். நான் நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு இயேசு வராது, கொஞ்சம் எல்லாத்தையும் ரெடியாக வச்சுக்கோங்க. என்ன ஜோன் சொல்ற? உண்மையாவா? என்ன உண்மையாவே இருக்குது? அது உண்மைதான் அப்பா, உங்க வீட்டுக்கு இயேசு வராது. இதை நான் உடனே எங்க சிஸ்டர்ஸ் கிட்ட போய் சொல்லணும். அவங்க ரொம்ப எக்ஸைட் ஆவாங்க ஜான். ஓகே ஜான், நான் போயிட்டு வரேன். see you. See. மாதா, மரியா, இங்க வாங்க. நான் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் ஒன்று சொல்ல போறேன் இன்னைக்கு. இவன் வேற இப்போதான் குழம்பு கொதிக்குது எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஏதாவது ஒன்று சொல்லிருப்பேன். என்னடா? வந்துட்டேன்ப்பா. நான் என் ஃப்ரெண்ட் ஜோனை பார்த்தேன். நாளைக்கு நம்ம வீட்டுக்கு ஏசப்பா வராராம். ஓ மை காட், என்ன ஏசப்பா நம்ம வீட்டுக்கு வராங்களா? ஆமா, அவர் வந்து இங்க நம்ம கூட ஸ்டே பண்ண போறாராம் நம்ம வீட்டுல. கையும் ஓடல காலும் ஓடல, ஏசப்பா நம்ம வீட்டுக்கு வராரா? உண்மையதான் சொல்றியா? உண்மையாதான் சொல்றேன். ஐயோ சந்தோஷமா இருக்கு. ஐயோ, அவருக்கு என்ன பிடிக்கும்? நிறைய பலகாரம் பண்ணணும். ஐயோ, இப்ப போய் கடைக்கு போயிட்டு நீங்க சொன்ன சாமான்கள். ஆமா இருக்கு, நான் பாத்துறேன். திரும்பவும் கடைக்கு போகணும்டா. இது என்ன பண்ண, ஏசப்பாவுக்கு சீஷர்லாம் வருவாங்க. நீ சொன்ன உடனே எனக்கு என்ன சுத்தமாக ஞாபகமே வரல. சிக்கன் ஒரு 5 கிலோ வாங்கிக்கோ. இல்ல 10 கிலோ வாங்கிக்கோ. மட்டன் ஒரு 5 கிலோ வாங்கிக்கோ. அப்புறம் சால்மன்ல ஒரு 3 கிலோ வாங்கிக்கோ. சரி அக்கா. அப்புறம் கொஞ்சம் காய்கறிலாம் எல்லாத்தையும் நிறைய பச்சை பசைன்னு காய்கறி என்னென்ன இருக்கு அதுல எல்லாம் ஒரு 2 கிலோ வாங்கிக்க. என்ன? சரி, அந்த பேக் தாங்க நான் வாங்கிட்டு வரேன். சரி ஓகே, இதை அப்படியே எடுத்துட்டு போத்தி நிறைய வாங்கிட்டு வாங்க. ஓகே, சரி சீக்கிரம் வாங்க. என்ன ஏசப்பா வரேன்னு சொல்லிட்டாங்க, என்ன பண்றதுன்னு தெரியலையே. அக்கா சொல்லுமா. அக்கா, நான் பக்கத்து வீட்டில் ஜாய் கிட்ட போய் சொல்லிட்டாரு அக்கா, ஏசப்பா நம்ம வீட்டுக்கு வராங்க. சரி சீக்கிரம் வந்துரு. என்ன நிறைய வேலை கிடக்கு வீட்டில். ஹாய் மரியா, எப்படி இருக்கிற? ஹாய் ஜாய், நல்லா இருக்கும் ஏசப்பா கிருபையினால. நானும் நல்லா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஏசப்பா கிருபையால. ஏசப்பா நாளைக்கு எங்க வீட்டுக்கு வர போறாங்கப்பா. என்ன சொல்ற? ஏசப்பா வர போறாயா? ஆமாப்பா, எங்க வீட்டுக்கு வர போறாங்க. ஐயோ, நம்ப முடியாம இருக்கு. உண்மையதான் சொல்றியா? உண்மையிலே வர போறாங்க. நீங்க கண்டிப்பா வரணும். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஏசப்போட உபதேசத்தை கேட்கலாம். நிச்சயம் வருவேன். தேங்க்யூ பாப்பா, பாய். இந்தாங்கக்கா, எல்லாமே ஃப்ரெஷ்ஷா இருக்கு நீங்க சொன்னதெல்லாம். ஓகேப்பா, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. வேலைக்கு நான் ஆரம்பிப்பேன் கொஞ்சம் கொஞ்சமா. வாருங்கள் சீஷர்களே. ஹலோ மாத்தா, மரியா, லாசர், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரட்சகரே வீட்டுக்கு வந்ததுல பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உட்காருங்க ஆண்டவரே, உட்காருங்க. சீஷர்களா உட்காருங்க.
ஏசப்பா உங்களுக்கு பிடிக்குன்னு சொல்லி நிறைய இங்க பாருங்க முறுக்கு, அதிரசம், வடை நிறைய இன்னும் எக்கச்சக்கம் இருக்கு. எடுத்து டேஸ்ட் பண்ணுங்க ஏசப்பா. நீங்க எடுத்துக்கங்க சிஸ்டர். டேஸ்டி ஃபுட் எப்படி இருக்கு ஏசப்பா? ரொம்ப நல்லா இருக்கும் மார்த்தா. இப்போ எல்லாரும் அமருங்க, நான் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி அறிவிக்கிறேன். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். பெரிய சிக்கனை கட் பண்ணவே முடியல. போன் எவ்வளோ பெருசா இருக்கு. ஃபிஷ்ஷை வேற செய்யணும், என்ன பண்றதுனே தெரியல. இந்த பொண்ணு பாரு இன்னைக்கு கூட நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேங்குது. மரியா, இன்னைக்காவது, அதாவது ஆண்டவர் வந்திருக்காங்க, சீஷர்கள் வந்திருக்காங்க, எவ்வளோ வேலை கிடக்கு, இன்னைக்காவது பாரு வச்சக்கண்ணு வாங்காம ஆண்டவரையும் பார்த்துட்டு இருக்கா. மரியா, மரியா, ஏசப்பா நீங்களாவது சொல்லக்கூடாதா? எவ்வளோ வேலை, நான் தனியே எவ்வளோ வேலை செய்யறது, கொஞ்சமாவது அதை வந்து ஹெல்ப் பண்ண சொல்லுங்க ஏசப்பா. மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலையா இருக்கிறாய். மரியாளோ தன்னை விட்டு ஈடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். அப்படியா ஏசப்பா? சரிங்க, ஓகேங்க. சரி, ஓகே சீஷர்களே, போலாமா? சரி, ஓகே மார்த்தா, மரியா, லாசர், நான் போயிட்டு வரேன். ஓகே மார்த்தா, மரியா, நான் ஏசப்பா சென்ட் ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ரொம்ப சந்தோஷம் ஏசப்பா. ரொம்ப நன்றி ஏசப்பா. மார்த்தா, ஜாய், சொல்லு மரியா, கூப்பிட்டு என்ன விஷயம்? நான் ஏன் ஏசப்பா பாதத்தையே உட்கார்ந்துருக்கேன் தெரியுங்களா? அவருடைய மகிமையும் மகத்துவத்தையும் அவருடைய வல்லமையும் நான் சொல்கிறேன். அதை நீங்கள் கேட்டீங்கன்னா, அதை உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா நீங்களும் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருப்பீங்க என்னை போலவே. என்ன சொல்லு கேட்போம். ஏசப்பா இந்த உலகத்துக்கு ரட்சகராக வந்து அநேக அதிசயங்களையும் அற்புதங்களையும் அநேக செய்திருக்கிறாரு. அதில் சில அற்புதங்கள் நம்ம பார்க்கலாமா? ஏசப்பா குருடரை பார்வடை செய்திருக்கிறாரு. அவருடைய வல்லமை நம்ம பார்க்கலாங்களா? அப்படியா? குருடரை பார்வடை செஞ்சிருக்கிறாரா? கண்டிப்பா பார்க்கலாம், பார்க்கலாம். இயேசுவே, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும். டேய் பேசாம இரு. இயேசுவே, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும். அவனை என்னிடத்தில் கொண்டு வாங்க. நான் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய் மகனே? நான் பார்வையடைய விரும்புகிறேன் ஆண்டவரே. நீ பார்வை அடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. என்னால் எல்லாம் பார்க்க முடியுது, எல்லாம் பார்க்க முடியுது. நன்றி ஆண்டவரே. மார்த்தா, ஜாய், இன்னும் சொல்றேன் கேளுங்க. சொல்லுங்க. ஏசப்பா 5 அப்பம் 2 மீனை வைத்து 5000 பேருக்கு போஷித்தாருன்னு வேதத்துல போட்டிருக்கு. 5 அப்பம் 2 மீனை ஆளுக்கு ஒருத்தர் சாப்பிட கூட 5 பேர் இல்லை 3 பேர் தான் சாப்பிட முடியும். 5000 பேருக்கு. ஆச்சரியமா இருக்கு. சொல்லு கேட்போம். அவருடைய சர்வ வல்லமையை நம்ம பார்க்கலாமா? வார்த்தையால் அவருடைய. ஆண்டவரே, இங்கே பாருங்க, உங்க தேடி இத்தனை ஜனம் வந்திருக்காங்க. அவங்க பசி இருப்பாங்க, நம்ம சாப்பாடு கொடுக்கணும். அவங்க எல்லாருக்கும் நீங்களே கொடுங்க. ஆண்டவரே, நாங்கள் 200 பணத்துக்கு அப்பங்க வாங்கினாலும் உங்களுக்கு கொடுத்து முடிக்க முடியாது. சரி, உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை எடுத்துட்டு வாங்க. எங்கே போய் கண்டுபிடிக்கிறது? எங்ககிட்ட 5 அப்பங்கள் 2 மீன் இருக்கு. என்கிட்ட 5 அப்பம் 2 மீன் இருக்கு ஆண்டவரே. சரி, அதை என்கிட்ட கொடுப்பாங்க. பிதாவே, இதை ஆசீர்வதியும். என்ன ஒரு அற்புதம்! மிரக்கலா இருக்கு. நாங்கள் போய் எல்லாரும் கொடுக்குறோம். இப்ப சொல்லுங்கப்பா, ஏசப்பா எளிமையான வாழ்க்கை வாழ்ந்து எவ்வளோ பெரிய அற்புதங்கள்லாம் செஞ்சு அவருடைய அன்பை எப்படி வெளிப்படுத்தி இருக்கிறாரு? ஆமா
நாளாக எவ்வளோ தேவையில்லாத காரியங்களை குறித்து நான் கவலைப்பட்டிருந்தேன். ஆனால் இன்றைக்கு ஏசப்பாவோட மகிமையும் ஏசப்பாவோட அன்பையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்பா, நான் ரொம்ப தெளிவாயிட்டேன். ரொம்ப நன்றி மரியா. ரொம்ப சந்தோஷப்பா. இப்போவாது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களே. உண்மையாவான் மரியாள், நானும் இவ்வளவு காலம் ஏசப்பாட அன்பு அற்புதம் எதுவுமே தெரியாம இருந்தேன். இன்றைக்கு தான் உண்மையாவே ஏசப்பாட அற்புதம் என்ன, ஏசுண்டா என்னன்னு கண்டுகொண்டேன். ரொம்ப நன்றி மரியா. ரொம்ப சந்தோஷம் ஜாய். இப்போவாது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களே. வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து ரட்சகரை கொண்டாடுவோம். எல்லாரும் இந்த நாடகத்தை பார்த்து என்ஜாய் பண்ணீங்களா? என்ஜாய் பண்ணீங்கன்னு சொல்லி கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மானிடனாக பிறந்து அநேக அற்புதங்களை செய்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். நம் பாவங்களை மன்னித்து நம்மை மீட்க வந்த இரட்சகர் இயேசுவை மார்த்தாளை போல அநேக காரியங்களை குறித்து நம்முடைய வாழ்க்கையில் கவலைப்படாமல் மரியாளை போல தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள்வோம். நம்முடைய இருதயத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்டு சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டுவோமானால் நம்ம குடும்பத்திலும் நம்முடைய வாழ்க்கையிலும் சந்தோஷம் சமாதானமே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வந்த யாவரையும் அன்போடு நான் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். தேவன் கொடுத்த அந்த நாளுக்காக நன்றி செலுத்துவோமாக. நாடகத்தை நாங்கள் பார்த்தோம். நாடகத்திலே நமக்கு ஒரு நம்பிக்கை இல்லாத இடத்திலே இயேசு ஒரு வீட்டுக்கு வரும்போது ஒரு நம்பிக்கை வருகிறது நாங்கள் பார்க்கிறோம். இந்த நம்பிக்கை இல்லாத உலகத்திலே நமக்கு நம்பிக்கை கொடுப்பவும் நம்மை ரட்சிக்கவுமாக வந்தவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வேதத்திலே நாங்கள் கேட்ட அந்த ஒரு வசனத்தின்படி தன்னுடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர் ரட்சிப்பார் என்று சொல்லப்பட்ட வார்த்தை, அந்த ரட்சிப்பு என்பதற்கு மீட்பு என்று விளக்கம் அல்லது அர்த்தம் நாங்கள் புரிஞ்சு கொள்ளலாம். அவர் எப்படி மீட்டுக் கொள்வார் என்று சொன்னால் வேதத்திலே போட்டுக்கு அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் வந்து சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்க, அவருடைய ரத்தத்தினாலே எங்களை பாவங்களை கழுவி எங்களை மீட்டுக் கொள்கிற தேவனாய் இருக்கிறார். எப்போது அவரை கழுவுவார் என்று வேதம் சொல்லுதுன்னு சொன்னால், நாம் வைக்கிற சத்திய வேதம் வந்து நாம் அதை அறிக்கை இடும்போது எங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறார். முதலாவது எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரித்து நம்மை மீட்பதற்கு அவர் எப்பொழுது உண்மையும் நீதியும் உள்ள தேவனாகவே இருக்கின்றார் என்று சொல்லி, இந்த உலகத்திலே பெரிய பெரிய பெயர்கள் உண்டு. உலகத்தில் உள்ள பிரசிடென்ட்ஸ் அல்லது பிரதமர் அல்லது இப்படிப்பட்ட பெரிய பெரிய நபர்கள் இருக்கிறார்கள், அவருடைய பெயர்கள் இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுது வந்து இந்த பெயர்கள் நமக்கு அவர் அந்த நம்முடைய ரட்சிப்புக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அவராலே அன்றி, அதாவது இயேசு கிறிஸ்துவாலே அன்றி வேறொருவரும் ரட்சிப்பு மீட்பு இல்லை என்று தெளிவாக சொல்கிறது. வந்து இந்த வார்த்தையின் கீழ் உள்ள எல்லா மனுஷருக்குள்ளேயும் அவருடைய நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் நமக்கு கட்டளிடப்படவில்லை. அந்த இயேசுவினால் தான் நமக்கு ரட்சிப்பு என்று போட்டிருக்கு. வந்து வேதத்திலே நாங்கள் பார்க்கும்போது இந்த ரட்சிப்பு வந்து நமக்கு ஒரு தேவனுடைய பலமாக இருக்கிறதா. ரட்சிக்கப்படுகிற நமக்கு, அந்த மீட்பை பெற்ற ஜனங்களுக்கு தேவன் ஒரு விசேஷத்த பலத்தை கொடுத்து அவர் வைத்திருக்கிறார். வேதத்தில் அழகாக போட்டிருக்கிறது. வந்து அப்ப இந்த தேவனுடைய ரட்சிப்பு வந்து நமக்கு கிருபையாய் கிடைக்கிறது. அதாவது கிருபை என்பது தகுதி இல்லாத நமக்கு நம்மை தகுதிப்படுத்தி நமக்கு கொடுக்கிறதான் கிருபை. அந்த கிருபை வந்து நமக்கு தேவன் கொடுக்கிற பெரிதான ஒரு நன்மை, ஈவு என்று சொல்லலாம். அப்ப இப்படிப்பட்ட அந்த கிருபையினாலே ரட்சிப்பை பெற்றிருக்கிற நாம், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம், வேதத்திலே பல வீடுகளுக்கு இயேசு வந்த பொழுது அங்கே நம்பிக்கை இல்லாமல் இருந்தது. அந்த நம்பிக்கை ஒரு பெரிய, அந்த நம்பிக்கை இல்லாத நிலையில் இருந்த குடும்பங்கள் ஒரு பெரிய நம்பிக்கையை பெற்றதை நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் பார்த்த அந்த நாடகத்திலே மாத்தாள், மரியாள், லாசர் என்ற குடும்பத்திலே கொஞ்ச நாட்களுக்கு பிறகு அந்த லாசரு மரித்து போய்விடுகிறான். 4 நாட்கள் அவனை கல்லறையில் வைத்தாகிவிட்டது. இயேசு வருவார். எத்தனையோ அற்புதங்களை நாங்கள் பார்த்தோம். குருடருடைய கண்களை திறந்து கொடுத்தவர், 5 அப்பம் 2 மீன்களை வைத்து 5000 பேருக்கு போஷித்தவர், இப்படி பல பெயர்களுக்கு அற்புதம் செய்த தேவன் வருவார் என்று அந்த வீட்டிலே சகோதரிகள் எதிர்பார்த்திருந்தார்கள். இயேசு வருகிற வழியிலே வேறு இடங்களிலே அற்புதங்கள் போதனைகளில் நிமித்தம் வந்து 4 நாட்கள் ஆகிவிட்டது. அவர் வீட்டுக்கு வரும்போது வந்து பார்த்தால் 4 நாட்களுக்கு கல்லறையில் அவரை வைத்து விட்டார். அவருடைய மிகவும் விருப்பமான ஒரு நண்பன் லாசர் வந்து, அதனால மறுபடியும் இவருடைய அழுகையை பார்க்கிறார், இவருடைய கூக்குரலை பார்க்கிறாரு. மறுபடியும் அந்த எங்கே அவரை வைத்தார்களோ அங்கே சென்று அந்த லாசருவை உயிரோடு எழுப்பிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் அந்த அவர் வந்து இயேசு வருவதற்கு முன்பதாக அந்த சம்பவம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, போடப்பட்டிருக்கிறது. வந்து அநேகர் வந்து யூதர்கள் அநேகர் வந்து மார்த்தாள் மரியாளுக்கு வேதத்தில் போட்டிருக்கு ஆறுதல் கூறும்படி வந்தார்கள் என்று போட்டிருக்கு. இது ஒரு மனுஷனால் மாத்திரம்தான் செய்ய முடியும், தேவனால் அல்ல. தேவனால் செய்யக்கூடியது அற்புதம் அவர் உயிர்ப்பிக்கிறார். நம்மோட கூட இருக்கிறவர்கள், நம்மோட சூழ இருக்கிறவர்கள் நமக்கு வந்து ஆறுதல் சொல்ல முடியும் ஒரு நம்பிக்கை இல்லாத நேரத்தில்.
வேற ஒரு காரியம் செய்ய அதுதான் மேக்சிமம் த ஹியூமன் கேன் டூ. அவ்வளவுதான் செய்ய முடியும், வேற செய்ய முடியாது. அதான் வேதத்தில் அவர்கள் ஆறுதல் கூற அநேகர் வந்திருந்தார்கள். அதிலே ஒரு அக்காவை குறித்து போட்டிருக்கு. அவள் மரியாள வீட்டிலே உட்கார்ந்து விட்டாள். மனதிலே துக்கம், ஏக்கம், கலக்கம். கூட இருந்த சகோதரன் மறித்து விட்டானே என்று சொல்லி ஒரு பெரிய ஒரு கலக்கத்தில் இருக்கிறாள். 2 சகோதரிகளும் நம்பிக்கை இழந்திருந்தார்கள். அப்போது வேதத்தில் அவர்கள் அவிசுவாசத்தில் நம்பிக்கை இல்லாதபடி, என்னுடைய சகோதரன் மறித்து விட்டானே, நீர் எங்கே போயிருந்தீர் என்று இயேசுவிடம் கேள்விகள் கேட்கிறார்கள். ஆனா இதுக்கு முன்பதாக அவருடைய போதையில சொல்லியிருந்தார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கின்றேன், என்னை விசுவாசிக்கிறவன் ஒரு காலம் மறிக்க மாட்டான். அதுக்காக சாவதண்ட அல்ல அர்த்தம். அவர்கள் மறித்தாலும் ஒரு நித்தியமான ஜீவன், அதான் நாங்கள் சொல்றோமல்ல, சொர்க்கத்துக்கு போறோம் என்று அந்த நித்திய ஜீவனை பெறுவதற்கு இந்த ரட்சிப்பு முக்கியம், இந்த இயேசு முக்கியம். அதனால அவர் ஏற்கனவே சொல்லி இருந்தார். ஆனால் அவர்கள் விசுவாசிக்கவில்லை. இந்த உலகத்தில் நாம் எப்படி வாழ்கிறோம் என்று கவலை நமக்கு உண்டு. ஆனா நாங்கள் எப்படியும் இந்த உலகத்திலே வாழ்ந்துட்டு போகலாம். இந்த உலகத்திலே வாழ்ற நமக்கு இயேசு ஒரு முக்கியம். அவர் நம்முடைய வாழ்க்கையில முக்கியம். அவர் தன்னையே பரிசாக கொடுத்தவர். இன்னைக்கு நாங்கள் இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட போகிறோம். ஆனால் வேதம் அழகா சொல்றது, அவர் நமக்காக ஜீவனை கொடுத்து இந்த பெரிதான ரட்சிப்பை அவருடைய பரிசுத்த ரத்தத்தினால நமக்கு கொடுத்தவர். அப்ப குமாரனை இயேசுவை விசுவாசிக்கிற எவனோ அவன் ஒருபோதும் இந்த பூமியிலே அழிவை காணாதபடி, அதாவது நரகத்துக்கு போகாதபடி, கெட்டு போகாதபடி அந்த தன்னுடைய ஜீவனை கொடுத்து எங்களுக்கு ரட்சிப்பு கொடுத்த இவ்வளவா உலகத்திலே நேசித்த இயேசுதான் நமக்கு வேண்டும். அதனால இந்த கிறிஸ்துமஸ் நாள்ல நாங்க லிஸ்ட் போட்டு வச்சிருக்கோம். யார் யாரை கூப்பிட போறோம், யார் யாருக்கு நாங்கள் இன்விடேஷன் கொடுக்க போறோம், யார் யாரை வீட்டுக்கு கூப்பிட்டு விருந்து கொடுத்து அந்த சகோதரி சொன்ன போல பலாரம் கொடுக்க போறோம்னு நாங்கள் எதிர்பார்த்திருப்போம். அதுக்கு முன்பதாக இயேசு நம்முடைய வீட்டுக்கு அழையுங்க. அந்த தேவனை அழைக்கும் போது அவர் ரட்சிப்பு கொடுப்பது மாத்திரமல்ல, உங்களுடைய நம்பிக்கை இல்லாத இடங்களில் அவர் நம்பிக்கையை கொடுக்கக்கூடியவர். இன்னொரு சம்பவத்தில் நாங்கள் பார்க்கும்போது ஒரு வீட்டில் திருமணம் எல்லாரும் பெரிய சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா அந்த நாட்கள்ல திருமண வேளையில திராட்சை ரசம் முடிந்து விட்டது. எல்லாரும் வந்திருக்கிறாங்க. அவமானம், வெட்கக்கேடு அந்த குடும்பத்துக்கு. அந்த நிலையில இயேசு வருகிற சீஷர் கூட வெறும் பச்சை தண்ணியை கொண்டு வரும்படி கொண்டு அந்த தண்ணியை எது குறையா இருந்ததோ அதை ரசமாக மாற்றி அந்த வீட்டினுடைய குறைகளை தீர்த்து வச்சவர். ஒருவேளை இந்த அருமையான சாயங்கால வேளையில கொண்டாட்டம் என்று வந்திருக்கிறோம், அவருடைய பிறப்பை கொண்டாடும்படியா வந்திருக்கிறோம். ஒருவேளை ஒரு ஏக்கம், ஒரு நம்பிக்கை இல்லாத நிலைமை, ஒரு பற்றாக்குறையான வாழ்க்கை, ஒரு தடுமாற்றம், இருள் சூழ்ந்த நிலை இருக்கும் போதெல்லாம் நாம் ஆராதிக்கிற இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுத்து அவர் ஒளியாக தன்னுடைய ஜீவனை கொடுத்து அந்த பெரிதான ரட்சிப்பை பெற தங்கி உறவாட அழைக்கிறார். வேதத்தில் போட்டிருக்கு இதோ நான் வாசல் படியில நம்முடைய இதயத்தில் இருந்து அவர் தட்டுகிறாராம். எவர்கள் அதை துறக்கிறார்களோ, இதயத்தில் ஆண்டவரே நீர் வாரம் என்று கூப்பிடுகிறார்களோ அவர்கள் கூட நான் பிரவேசித்து நான் போஜனம் பண்ணி அவனோடும் நான் போஜனம் பண்ணுவதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன், ஐக்கியம் கொள்வதற்கு, இந்த ரட்சிப்பை கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன்னு சொல்லி அழைக்கிற இயேசுவை அந்த நம்பிக்கையோட இந்த சாயங்காலத்தில் நாம் நம்முடைய இயேசுவை நம்முடைய வீட்டுக்கு அழைப்போமாக. அவர் வரும்போது உங்கள் நிலைமைகள் மாற்றமடையும். அதில் ஒரு மாற்றம் அடைந்தவனாக உங்களுக்கு முன்பாக நின்று நான் பேசுகிறேன். தேவன் இயேசு வரும்போது உங்கள் வீடுகளில், உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக மாற்றங்கள் உண்டாகும். ஒரு விஷயம் நாங்கள் கண்களை மூடி நாங்கள் ஜெபித்து மற்ற காரியங்களுக்காக நாங்கள் செல்வோமாக. கிருபையா நீர் கொடுத்த அந்த அருமையான ஆண்டவரை சாயங்கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் உங்களுடைய பிறப்பை நாங்கள் கொண்டாடுகிற வேளையில இந்த பூமிக்கு நீர் வந்த நோக்கத்தை அறிந்து ஆண்டவரே உம்மூலம் ரட்சிப்பு என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள ஆண்டவரே வேறு எந்த நாமமும் கொடுக்கப்படவில்லை இந்த வானத்தின் கீழ். அந்த நாமமாகிய இயேசுவின் நாமம் ஒன்று எங்களுக்கு விடுதலை கொடுப்பதனால் தகப்பனே அந்த நாமத்தினால வந்திருக்க ஒரு பிள்ளைகள் மேலும் உடைய கிருபை, அந்த ஆதி அன்பு, உடைய மகத்துவம் கடந்து வருவதாக. நம்பிக்கை இல்லாதபடி ஏதோ ஒரு கவலையோட
நாங்கள் இந்த இடத்துக்கு வந்தால் கொஞ்சம் நேரத்தை கழிக்கலாம் என்று சில பேர் வந்திருக்கலாம். அது எதுவானாலும் நீர் சகாயத்தையும் அறிகிற தேவன் நீர் ஒருவரப்பா. ஒவ்வொரு குடும்பங்களின் நிலைகளை அறிகிறவர். நீர் வீட்டுக்கு வந்தால் நிலைமைகள் மாறும். நீர் எங்களுடைய இதயத்திலே வந்தால் நிலைமைகள் மாறும் ஆண்டவரே. அப்படியாக ஒரு பிள்ளைகளை பலப்படுத்தும். அதற்கு ஒரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். கிருபை சூழ்ந்து கொள்வதாக. தொடர்ந்து உடைய அன்பின் கரம் ஆண்டவரே இந்த உடைய பிறப்பின் கொண்டாட்டத்தில் இருப்பதாக. தொடர்ந்து ஆசீர்வதியும் வழிநடத்தும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென். இன்னும் ஒரு சந்தோஷமான செய்தி உங்களுக்கு சொல்ல நான் வாஞ்சிக்கிறேன். வருகிற 20ஆம் தேதி நம்முடைய புதிய சபை திறப்பு விழா. 23 வருஷமாக நாங்கள் ஊழியத்தை கொண்டு வருகிறோம். என்னுடைய தாய் சபையோடு நாங்கள் இணைந்து இந்த ஊழியங்களை செய்து நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இப்பொழுது அவர்கள் எங்களுக்கு கொண்டு தனியாக ஒரு இடத்தை கட்டி கொடுத்திருக்கார்கள். அந்த இடத்தை தேவனுக்கு பிரதிஷ்டை பண்ணி 20ஆம் தேதி நாங்கள் பிரதிஷ்டை பண்ணி 21ஆம் தேதி இருந்த ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து ஆராதனை அங்கே மாற்றம் அடைகின்றது. ஹெண்டர்சனில் நம்பர் 80 சென்ட்ரல் பார்க் டிரைவில் உள்ள அந்த இடத்துல இந்த கட்டிடம் உள்ளது. எனவே தயவு செய்து உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். நாங்கள் இந்த எங்களுடைய பிரதிஷ்டை இந்த சர்ச் டெடிகேஷன் விழாவில் கலந்து கொள்ளும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அந்த நாளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். சனிக்கிழமை 20ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு இந்த பிரதிஷ்டை விழா நடைபெறும். தேவன் நம்மோட கூட இருந்து நடத்துவாராக. Thank you, Pastor. Praise the Lord. Praise the Lord. Okay. இந்த வருஷத்தோட ப்ரோக்ராம் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் ஒன் மோர் ப்ரோக்ராம் பிஃபோர் வி பிரேக் ஃபார் டின்னர். எவ்ரி இயர் எங்கள் சர்ச் ப்ரோக்ராமுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். வி டூ அ லக்கி ட்ரா. நீங்கள் உள்ளே வரும்போது பார்த்துருப்பீங்க, யூ வுட் ஹவ் ஃபில்ட் ஃபார்ம். ஸோ வி வில் பி டூயிங் எ லக்கி ட்ரா. வி பிக் 3 winners and pastor will be gifting you. If there's going to be more than one winner in one family, then we will pass on to the next winner. Okay? புனிதா புனிதா இருக்கீங்களா? வா வா கை தட்டாமே. ஸ்ரீ கீதா சங்கீதா 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 லாஸ்ட் Surya Emmanuel Chandramohan. Give a round of applause. Thank you, Pastor. Thank you.
இயேசு பிறந்தாரே. பத்தல சத்தம் பத்தல. All glory to God today. Thank you for joining us tonight for our Rakshaka Christmas program. We truly hope you enjoy the evening as much as we enjoyed hosting it. It's a joy and blessing to celebrate these special seasons together. I'd like to call the entire cast, the Sunday school team, in the stage, please. Please come. Even the teachers, the kids, and the youth, please. Still, come in the front. Yeah. Please see this team, sir. Even they are not a professional singers, they are not a professional actors, even they are not a dancer, but they show the talent only for the God. All glory to God. Can you please give a big round of applause to the entire team, please? The Sunday school team for their incredible performance today, for their hard work and dedication. The main thing is passion in making tonight's Rakshaka Christmas program a truly success. And also thanks to our pastor who organizing this event for the past 23 years. And we are eager to wait for another 2 more years that we are going to celebrate the Silver Jubilee. Can you give me a big round of applause on this one? Yeah, no one did in this. And also I want a special warm thanks to those who are joining for the first time, including our friends and family of Elam members, to our regular visitors. Thank you for your continued support. Your presence makes this gathering truly meaningful. And a big thank to our Lord Savior Jesus Christ. The Elam Tamil Ministry hosts this Christmas program every year. That's only for one purpose. Who is Jesus Christ? Why did he came to this world? Why did he die for us? That is a 3 things, simple 3 thumb rules. To save humanity for sin. மனித உலகத்தை பாவத்திலிருந்து காப்பாற்ற.
to console people to God, தேவனோடு ஒப்புரவாவது அல்லாது ஐக்கியப்படுவது, to provide a way to eternal life, நித்திய ஜீவனுக்கு வழியே வழங்குவதற்காக. Even our pastor touched the message in the topic. Even one of you know now more about Jesus Christ. Just I want to put the slide for the church dedication one, please. See, I mean, most of the people, those are Elam members and leaders, they know that one, that the main church, they didn't want to be willing to have a special, separate church for us, but through our God, But I want to share one Bible words. The Luke 1:37 states, "For nothing will be impossible with God. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை." Impossible things, He will make it possible. That is our God. I want to share one more things. The Proverbs 21:31. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமே கர்த்தரால் மட்டுமே வரும். So we are waiting for the victory day on 20th of December on this event. It's a privilege on behalf of Elam Tamil Church. I would like to invite you all for our new building church dedication. It's happening on 20th of December, Saturday at 6:30 p.m. The venue is 80 Central Park Drive, Anderson. The December month is always busy for us. I'd also like to invite for our upcoming special service. The Christmas Eve service is falls on 24th of December at 10:30 p.m. on Wednesday. Can you put the slide, brother, please? And then we have a New Year Eve service on Wednesday on 31st of December at 10:30 p.m. on the same venue, that Elam Christian Center, number 80 Central Park Drive, Anderson. We would like to celebrate these meaningful moments with you again. Now we can come to the last part, the important one, the dinner. Please stay for dinner, enjoy the fellowship with our church members and drive home safely. Thanks once again, who are all cooked for the dinner for us tonight. I don't want to tell the names because many people are involved. Yeah. Thank you once again on behalf of Elam Tamil Ministry. We love you all in the name of Jesus Christ. Thank you very much. I think the dinner is ready. I think you people can go and join with our fellowship. Thank you.